கேரளாவை கடவுளிண்டே நாடு என்று அழைப்பார்கள். ஆனால் அங்கும் பேய்கள் வாழும் 2 இடங்கள் உண்டு. கேரளாவின் டாப் 10 பேய் இருக்கிறது என்று சொல்லப்படும் இடங்கள் இதோ. எண் 10, கொச்சியில் உள்ள வெலிங்டன் ஐலேண்ட். இது பழைய பிரிட்டிஷ் தளம். இங்கு இரவில் ஒரு வெள்ளைக்கார அதிகாரி ரோந்து வருவதை பலர் பார்த்துள்ளனர். எண் 9, திருவனந்தபுரம் பெருந்தண்ணி பள்ளி. பள்ளி பூட்டிய பிறகு உள்ளே இருந்து ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்பதாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள். எண் 8, வயநாடு தாமரைச்சேரி சுரம். விபத்துகளுக்கு பெயர் போன இடம். இங்கு இறந்து போனவர்களின் ஆவிகள் வளைவுகளில் வண்டிக்கு முன்னால் குதிப்பதாக டிரைவர்கள் கூறுகிறார்கள். எண் 7, இடுக்கி மோரிஸ் பங்களா. இங்கு வாழ்ந்த ஒரு பிரிட்டிஷ் எஜமானரின் ஆவி இன்றும் அந்த வீட்டை பாதுகாப்பதாக கூறப்படுகிறது. யாரையும் அவர் உள்ளே விடுவதில்லை. எண் 6, திருச்சூர் காடுகள். இங்கு கேம்பிங் செல்பவர்கள் இருட்டில் ஒரு 7 வயது சிறுவனின் ஆவி தங்களை முறைத்து பார்ப்பதாக கூறுகிறார்கள். எண் 5, திருச்சூர் சர்க்கன் தம்புரான் அரண்மனை. இது ஒரு பழைய ராஜா அரண்மனை. காலியான மண்டபங்களில் கனமான காலடி சத்தமும் மூச்சு வாங்கும் சத்தமும் கேட்பதாக காவலாளிகள் கூறுகிறார்கள். எண் 4, மூணாறு தேவிக்குளம். இங்குள்ள தேயிலை தோட்டத்தில் ஒரு பெண் இறந்தாள். அவளது ஆவி பனியில் மறைந்து கொண்டு வழிப்போக்கர்களை தேடுவதாக கூறப்படுகிறது. எண் 3, திருவனந்தபுரம் ஹைமாவதி குளம். இது ஒரு கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளது. ஹைமாவதி என்ற பெண் இங்கு தற்கொலை செய்து கொண்டாள். இருட்டானால் மாணவர்கள் அங்கு செல்லவே பயப்படுவார்கள். எண் 2, போனக்காடு பங்களா. மிகவும் பயங்கரமான இடம். இங்கு ஒரு ஆங்கிலேய குடும்பம் மர்மமான முறையில் இறந்தது. இரவில் அங்கு விளக்குகள் தானாக எரியும், குழந்தையின் சிரிப்பு சத்தமும் கேட்கும். கடைசியாக எண் 1, வயநாடு சங்கிலி மரம். கரிந்தண்டன் என்ற பழங்குடி தலைவரின் ஆவி இந்த மரத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டது. இன்றும் அந்த வழியாக செல்பவர்கள் அவரது அலறல் சத்தத்தை கேட்கிறார்கள். இதில் எந்த இடம் உங்களை பயமுறுத்தியது? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் வீடியோக்களுக்கு ஃபாலோ செய்யவும்.